வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போடல. ஸோ அது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி கிரகநிலை எல்லாம் கொஞ்சம் சரியா வரல அப்படின்னா வந்து நம்ம அந்த ஒரு ஒரு ஓவர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது வேணா நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இல்ல ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க நல்லா ஆடுவாங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஓப்பனிங்ல இறங்கினா நல்லா ஆட மாட்டாங்க, டெத்தில் நல்லா ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். சும்மாவே ஏதாச்சும் ஒன்று தப்பானாலே ஒரு மாதிரி. ஸோ அதனால கொடுக்கறது சரியா கொடுக்கலாம் அப்படிங்கறதுனால தான் சரி நேற்று நேற்று மேட்ச் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணது. ஸோ அதே போல மேட்ச் ப்ரிடிக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். கடைசி ஓவர்ல மட்டும்தான், அதாவது கடைசி அந்த ஃபுல் மேட்ச் ப்ரிடிக்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் அந்த கடைசி ஒரு ஓவர்ல என்ன நடக்கும் அப்படிங்கறது என்னால சொல்ல முடியும். ஸோ அதுதான் நான் டெலிகிராம்ல சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ நிறைய பேர் கிட்ட இந்த ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கலாம் சொல்லி நான் அது ப்ரிடிக்ஷனே பண்ணல. சரிங்களா? ஸோ கடைசியா இந்த ஒரு பேட்ஸ்மேன், ஸோ இவருக்கு இந்த பேட்ஸ்மேனுக்கு எப்படி இருக்கு, போடுற பவுலருக்கு எப்படி இருக்கு, ஸோ இப்போ பவுல் பண்ணா இந்த விக்கெட் விழுகுமா விழுகாதாங்கிறது நமக்கு ஈஸியா சொல்ல முடியும். ஸோ கோஸ், ஸோ அவங்க பேட் பண்றாங்க அப்படின்னா விக்கெட் ஆகிறதுக்கு 99% அவங்க அவுட் ஆக மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜனாசன். ஸோ அவங்க வந்து பவுல் பண்றாங்க அப்படின்னா அது விக்கெட் விழுகாது. சரிங்களா? ஸோ கண்டிப்பா நான் ஆர்சிபி வின் பண்ணுதுன்னு நினைச்சேன். ஸோ அதனாலதான் மேட்ச் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி போட்டது. ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒருவேளை இது ஒன் சைடு இப்படியே வின் பண்ணிரும் நினைச்சு நிறைய யாராச்சும் வந்து கேமிங் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ் ஆகட்டும். ஏன்னா அவங்க நம்ம கை வந்து சும்மா இருக்காது. ஸோ எப்படியுமே வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால தான் அந்த ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு வேளை புக் செட் வந்துச்சுன்னா கண்டிப்பா புக் செட் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற சொன்னது. பிஎஸ்எல்லையும் அதான் சொல்லியிருப்பேன். மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஆப்போசிட் போயிருச்சு அப்படின்னா அதுவும் இன்னும் மேட்ச் முடியல, ட்விஸ்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லி நான் அதுவும் அதனாலதான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி போன மேட்ச் வந்து உமன்ஸ் பிஎல். ஸோ உமன்ஸ் பிஎல்ல பாத்தீங்கன்னா டி ஹேமலதா. ஸோ நீங்க யாரெல்லாம் ஹேமலதாவை கேப்டனா சொல்லி போட்டுருந்தீங்க அப்படின்னா, கிராண்ட் லீக்ல வின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஸோ எனக்கும் தெரியாது அவங்க ஓப்பனிங் இறங்குவாங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கேப்டன் அளவு இருந்துச்சு. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க அதுல பாத்திருப்பீங்க. சரிங்களா? ஸோ இது எத்தனை ஜோசியர் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சஜானா, சரிங்களா? ஸோ அவங்களையும் பாருங்க, டி ஹேமலதா 6% பிக்கு, சஜானா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 8-10%. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு பொண்ணு சொன்னா, ஸோ அந்த பொண்ணு விக்கெட் எடுத்திருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க கேட்கலாம், அவங்க மினிமம் 2 விக்கெட்டாச்சும் எடுப்பாங்க அந்த டீம் தோத்துருச்சு அப்படின்னா, ஜெயிச்சதுன்னா ஒரு 4 விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன் இருக்கும் பொழுது அந்த பவுலருக்கு வந்து விக்கெட் கிடைக்கல. சரிங்களா? நீங்க கடைசியா நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹேமலதா விக்கெட்டும் இவங்க தான் எடுப்பாங்க. சரிங்களா? வேற யார் பவுல் பண்ணாலும் அந்த விக்கெட் எடுக்க முடியாது. ஸோ அந்த விக்கெட் மட்டும் இவங்களால மட்டும்தான் அதை எடுக்க முடியும். சரிங்களா? நீங்க மேட்ச் வேணா நான் சொல்றது எந்த அளவுல அந்த இது இருக்குன்னு சொல்லி நீங்க அந்த மேட்ச்ல பாருங்க, இல்ல மேட்ச் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்மால் லீக்குக்காக ஒரு டீம் சொல்லியிருந்தேன். அந்த டீம்ல யாரெல்லாம் ஜெயிச்சிங்க அப்படிங்கிறது முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய இருந்தாலும் சரி, குறை இருந்தாலும் சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குஜராத் விசஸ் யூபி. சரிங்களா? ஸோ ஜிஜில வந்து பாத்தீங்கன்னா, அதாவது குஜராத்ல பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவன்ல வந்து பெரிய மாற்றம்லாம் இவங்க கொண்டு வரல. ஸோ சேம் பிளேயிங் லெவன் தான் விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே பிளேயிங் லெவன் தான். ஸோ அது யாராவது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். சரிங்களா? அதே போல யூபியில வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவன்ல சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால ஒரு 3, சரிங்களா? ஸோ டோட்டலி பாத்தீங்கன்னா 13 பேர்த்த கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 13 பேர் யார் யாருன்னு சொல்லிடுறேன். ஸோ யார் யாருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ பிளேயிங் லெவன் வந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்தும் 2 பேர் வரமாட்டாங்க. இதையும் தாண்டி யாராச்சும் வந்து பிளேயர்ஸ் வந்து வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பர்டிகுலர் பிளேயர்ஸுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்ம டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஸோ யூபி பொறுத்த வரைக்கும் அந்த 13 பேர் யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏ ஹெலி, கே பிரபு நெவிகர், டி வயட், டி மெக்ரத், சி அத்தப்பட்டு, ஜி ஹரிஸ், எஸ் ஸ்கிரேவாட், டி சர்மா, பி கென்மர், எஸ் எக்விஸ்டன், ஜி சுல்தானா, எஸ் தாக்கூர், ஆர் கைக்வாட். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 13 பேர்த்த கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஸ்மால் லீக் போடுறவங்களுக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் சொல்லிடுறேன். ஸோ இதுல இருந்து கிராண்ட் லீக் போற மாதிரி இருந்தால் நீங்க அந்த ஏதாச்சும் ஒரு பிளேயர், ஸோ அதுவும் அந்த எந்த பிளேயர் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ போன டைம் பாத்தீங்கன்னா நான் வந்து கேர் சொல்லியிருக்கவே மாட்டேன். சரிங்களா? ஆனா நீங்க கிராண்ட் லீக் போற மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் இந்த பிளேயர் நீங்க யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதோட இம்பாக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கேட்ச் டிராப் நடக்கல அப்படின்னால அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னமோ பண்ணி வின் பண்ணாங்க.
ஒருவேளை கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் ஒரு ஏவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ், ஸோ அந்த பிளேயர் வந்து உள்ள வந்திருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கிராண்ட் லீக் போட்டீங்கன்னா இப்போ டி ஹேம்லா கேப்டன் போட்டு, ஸோ வேற யாராச்சும் நீங்க நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒருத்தர் நீங்க வைஸ் கேப்டன் போட்டிருந்தால் கூட உங்க டீம் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா போயிருக்கும். சரிங்களா? இப்போ ஜிஜில வந்து குஜராத் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எல் வால்வர்ட். சரிங்களா? ஸோ எல் வால்வர்ட், பி மோனி, ஏ கார்னர், எஸ் ராணா, டி கன்வர். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 5 பேர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருப்பாங்க. ஸ்மால் லீக் போடுறவங்களுக்கு இந்த 5 பேர் கன்ஃபார்மா எடுத்துக்கோங்க. யூபியில பாத்தீங்கன்னா அலெக்ஸ் ஏ ஹெலி, கே பிரபு நேவிகர், டி மெக்ரத், ஜி ஹரிஸ், பி கென்மர், ஆர் கைக்வாட். சரிங்களா? 2 3 4 5. ஸோ இதுல வந்து நான் 6 பேர்த்த சொல்லியிருப்பேன். ஸோ பிளேயிங் 11 வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து ஏதாச்சும் ஒருத்தர் மிஸ் ஆகலாம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச இந்த 11 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த 11 பேர்த்தையும் நீங்க போடுங்க. கண்டிப்பா ஸ்மால் லீக் 1ல இருந்து 50க்குள்ள வரைக்கும் போடுங்க. ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் போடுங்க, கண்டிப்பா வின் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுல நீங்க யாரை கேப்டனா கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்னு பி மோனியை கேப்டனா கொடுங்க ஸ்மால் லீக் போடுறவங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏ ஹெலி, ஸோ இவங்களை கொடுங்க, இல்லைன்னா கே பிரபு. சரிங்களா? ஸோ இவங்களை கொடுங்க. ஸோ இந்த 3 பேர்த்துல யாரையாச்சும் ஒருத்தர் நீங்க கேப்டனா கொடுங்க, கண்டிப்பா ஸ்மால் லீக்ல மிஸ் ஆகாது. இந்த 3 பேர்த்துல இருந்து கண்டிப்பா ஏதோ ஒருத்தர் மினிமம் 80 ரன் பக்கம் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இது வந்து என்னோட ஜோதிட கணிப்பு மட்டுமே. இது அப்படியே வந்தாலும் வரலாம், சப்போஸ் வராமையும் போகலாம். சரிங்களா? ஆனா இந்த 3 பேர்த்துல இருந்து கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஒரு 11 பேர் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பேஸ் பண்ணி டீம் எடுங்க. இதுல இருந்து யாரையாச்சும் நீங்க கலட்டி விடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா ஜிஜி வந்து செகண்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா லிச்சி ஃபீல்டை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இவங்களை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஓகே, ஸோ இவங்களை யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? செகண்ட் பேட்டிங்கா இருந்தால் பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பவுலர் நீங்க உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுச்சு அப்படின்னா எம் சிங் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓப்பனிங்ல அதாவது வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள பவுல் பண்ணால் கண்டிப்பா விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். செகண்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தால் எம்டி ஷாக்கில். சரிங்களா? ஸோ இவங்களை நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. யூபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க புதுசா யாரையாச்சும் உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சால் ஜி சுல்தானா. சரிங்களா? ஸோ இவங்களை கொடுத்து வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உள்ள ஏதாச்சும் ஒரு பிளேயர் கொண்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா யூபி, ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தால் எஸ் தாக்கூரை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த ஏதாச்சும் ஒரு பிளேயர் மட்டும் கொண்டு வாங்க. 4 பேர்த்தையும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 4 பேர் வருவாங்களான்னு தெரியாது. எனி 1 அல்லது 2. சரிங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்க ஜிஜி வின் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுல இருந்து நான் சொன்ன மாதிரி நீங்க லிச்சி ஃபீல்டையும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா எம் சிங், செகண்ட் பவுலிங் பண்ணா எம்டி ஷாக்கில். ஸோ இந்த 2 பேர்த்தை நீங்க உள்ள கொண்டு வரணும். யூபி வின் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு உள்ள வந்திருக்கும். சரிங்களா? சுல்தானா உள்ள வந்துரும். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தால் எஸ் தாக்கூர் உள்ள வரலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் சொல்றேன். ஸோ அதுல இருந்து நீங்க மெயின் பேட்ஸ்மேனோ அல்லது நம்ம சொன்ன பிளேயர்ல ஏதாச்சும் 2 பேர்த்த நீங்க கழட்டி விட்டுட்டு டீம் எடுங்க. சரிங்களா? கரெக்டா வரும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் 1 hour. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவர் அல்லது 12 ஓவருக்கு மேல திடீர்னு ஸ்கோர் வந்து கொஞ்சம், அதாவது இந்த 12 ஓவர் வராத ஸ்கோர் அந்த 8 ஓவர் அதிகமா வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மேட்ச் போகும். செகண்ட் பேட்டிங் பண்றவங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சமா விக்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ ஒன்னு விக்கெட்டே போகாம செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு போகலாம். ஸோ அது பிளேயிங் 11 பார்த்து தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எந்த பவுலருக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு காம்பினேஷன்ல போடுங்க. இன்னைக்கு ஸ்கோர் ப்ரொஜெக்ஷன் சொல்லி பண்ண அதுவும் பார்த்தாலுமே எப்படி பார்த்தாலுமே மினிமம் 150 160 கிராஸ்ல தான் இருக்கும் இன்னைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டீம் போடுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு பிளேயர் 2 பிளேயர் மிஸ் ஆனதுக்கே நீங்க இவ்வளவு சொல்றீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்லயே ஒரு நம்பர். சரிங்களா? ஸோ அவர் பாத்தீங்கன்னா 3 டீம் போட்டிருக்காரு. 3 டீம்லயும் 11 பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? எப்படிங்க 3 டீம்லயுமே 11 பேர் வந்து அவர் கிராண்ட் லீக் வின் பண்ணல. சரிங்களா? சோ அப்போ அவருடைய மனநிலைமை நினைச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். 3 டீம்லயும் 11 பேர் இருக்காங்க. ஒரே ஒரு தப்பு என்னன்னா வைஸ் கேப்டன் தப்பா போட்டிருக்காரு, ஒரு இதுல கேப்டன் தப்பா போட்டிருக்காரு. சரிங்களா? சோ இதனால பாத்தீங்கன்னா 3 டீம்லயுமே 11 பேர் வந்திருக்காங்க. ஆனா அவர் வின் பண்ணல. சரிங்களா? சோ அதனால முயற்சி மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். சோ இதுக்காக நம்ம சொல்லிதான் அவர் போட்டார் அப்படிங்கிறது அவருடைய திறமைக்கு அது கிடைச்ச ஒரு பரிசு தான். சரிங்களா? இதுல நமக்கு அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. முழுக்க அது அவரையே சாரும். சரிங்களா? சோ இதனால
இதுல இருக்கிற டிப்ஸ் மட்டும் நீங்க எடுத்துட்டு நீங்க மேக் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்றேன், வேணா பாருங்க சரிங்களா. நான் சொல்றது எந்த அளவு உண்மை போய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பாருங்க சரிங்களா. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இதுல இருக்கிற டிப்ஸ் எடுத்துட்டு நீங்க கொஞ்சம் ஓனா ஐடியா கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு குட்டி குட்டி திங்கிங் பண்ணி ஆல்டர் பண்ணி போடுங்க. ஒரு நல்ல டீம் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம்ல வந்து அதுல அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ நேத்து அதே மாதிரி பிஎஸ்எல் பாத்தீங்கன்னா ஐஎஸ்யூ கொடுத்துருப்பேன், 4 பைசா மேட்சா போயிருக்கும். ஸோ அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நான் வந்து 4 பைசா போன டைட்டில் வந்து நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க சொல்லல சரிங்களா. ஸோ குறிப்பிட்ட ஒரு 8 ஹார்ட்ஸ் 10 ஹார்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ போதும், இன்வெஸ்ட்மெண்ட் அளவா இருக்கணும், ப்ராஃபிட் அதிகமா இருக்கணும். ஸோ அந்த கால்குலேஷன்ல நான் இதுக்கு மேல நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். அந்த மேட்சும் எப்படி போகும் அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்ச ஒரு நம்பருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட லைவ் அப்டேட் பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் மேட்ச் ஸ்லோ ஆகும், அதுக்கப்புறம் விக்கெட்டே போகாம ஸ்கோர் இந்த அளவுல கொண்டு போகும், கடைசி வரைக்கும் போய் இந்த பேட்ஸ்மேன் இருக்கும்போது வரைக்கும் மேட்ச் ஜெயிக்கும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அதுல சொல்லியிருப்பேன். ஸோ முடிஞ்சா அதையும் டிஸ்பிளே பண்றேன், பாருங்க சரிங்களா. ஸோ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேட்ச் ப்ரிடிக்ஷன் கொடுக்கறது பெருசு கிடையாது. ஒரு மேட்ச் வந்து எப்படி வின் பண்ணும், எதனால வின் பண்ணும், எந்த இடத்துல வின் பண்ணுங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ப்ராஃபிட் பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ அதை விட்டுட்டு நான் மேட்ச் வின்னிங் ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டு இப்போ இந்த நான் ஒரு 4 பைசா போய் மறுபடியும் அது ஜெயிக்குங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் எல்லா மேட்சும் ஜெயிக்காது. ஸோ நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், சில நாள் மட்டும்தான் ஜாக்பாட்டா இருக்கும் அப்படிங்கிறது சரிங்களா. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லா மேட்சுமே இந்த மாதிரி ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு கண்ணை மூடி நான் ப்ரெடிஷன் என்னதான் ப்ரெடிஷன் கொடுத்தாலும் நீங்க கண்ணை மூடிட்டு 10 பைசா மேட்ச் போட்டீங்க அப்படின்னா 10 மேட்ச் நீங்க லாஸ் ஆவீங்க, ஒரே ஒரு மேட்ச் ஜெயிப்பீங்க. ஸோ அந்த ஒரு மேட்சும் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுத்தால் மட்டும்தான் அந்த மேட்ச் ஜெயிக்கும் சரிங்களா. ஸோ அப்போ கணிச்ச நானே உங்களுக்கு சொல்லல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா. ஸோ அப்போ வந்து நான் ஜெயிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன், டெலகிராம்ல இங்க பாருங்க ஒரு பைசா மேட்ச் ஜெயிச்சிருச்சு, 10 பைசா மேட்ச் ஜெயிச்சிருச்சு, நீங்க ஒரு 4 மேட்ச் தோத்து இருந்தாலுமே இதெல்லாம் உங்களுக்கு லாஸ் எல்லாம் ரெக்கவரி ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி ஆகும் ஒரு ரெக்கவரி? நான் சொன்னா 10 பைசா போனாலும் இந்த மேட்ச் ஜெயிக்கும் சொல்லி நான் சொன்னா தானே நீங்க கட்டுவீங்க. நானே சொல்லல அப்படிங்கும் பொழுது 10 பைசா போனதுக்கு அப்புறம் யாருமே நம்ம கட்ட மாட்டோம் சரிங்களா. சோ அதனால என்ன சொல்றேன்னா ப்ரெடிக்ஷன் நான் பண்ணினாலும் எப்ப ஜெயிக்கும் எப்ப தோக்குங்கிறதுனால அந்த விஷயத்த வந்து லைவா நம்ம அப்டேட் பண்றதுக்காக தான் குரூப் கிரியேட் பண்றது சரிங்களா. சோ அது எல்லாமே நான் யார் கைட் பண்றேன்னா யாரும் அதிகமா ஒரு தோல்வியை சந்திக்க கூடாது சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெலகிராம்ல அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அதே போல சேஃபா பண்ணுங்க சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதுல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஜெயிக்கணும்னு நினைச்சா 10 டீம் 20 டீம் எல்லாம் கிடையாதுங்க, 2 டீம் போட்டாலும் ஜெயிக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க சரிங்களா. ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.